ஹாய் வியூவர்ஸ், நான் இன்றைக்கி ஸ்கொயர் பெண்டன்ட்டு எப்படி பெயிண்ட் அடிக்கிறதுன்னு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு பிளாக்கு, கோல்டு, ரெட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். இப்போ பேஸு நான் பிளாக் பெயிண்ட்டு தான் நான் அடிக்கிறேன். அது ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் சுற்றி அடிச்சுக்கணும், சைடில் எல்லாம். அதே மாதிரி ஸ்டட்லையும் சைடில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாம் அடிச்சுட்டு, அடுத்து கோல்டோட ப்ரௌன் கலந்து அதில் லைட்டாக க்ரீன் தொட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃப்ளவர் ஷேப்பில், பெட்டல் ஷேப்பில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன், அதில் அடிக்கணும் நம்ம. அதே மாதிரி ஸ்டட்டில் ஒரு ரவுண்டு சின்ன ஒரு கர்வ் மாதிரி இருக்கும், அதில் நான் அடித்து வச்சுக்கிறேன். இப்போது அடுத்து க்ரீன் பெயிண்ட் எடுத்து அதை லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மேலேயும் கீழேயும் அதே மாதிரி பெட்டல் ஷேப் இருக்குது, அதில் ஃபுல்லாக நான் அந்த க்ரீன் நான் அடிக்கிறேன். இப்போ மெட்டாலிக் ரெட்டு எடுத்துக்கிட்டு அதை இந்த க்ரீனு கோல்டன் மிக்ஸு எல்லாம் இருக்கிறதுல மீதி உள்ள இடம் இருக்கும்ல, நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்தது போக மீதி உள்ள இடத்த நாம் இந்த ரெட்டால் நாம் நிரப்பிக்கிடணும். க்ரீனெல்லாம் ரெட்டால் நான் நிரப்பிக்க போகிறேன். ஃபுல்லாக அது அங்கே லைட்டாக சின்ன சின்ன டாட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். அந்த இம்ப்ரெஷனுக்கு உள்ளே போகாதபடிக்கு நாம் 000 ப்ரஷ்ஷை வச்சு நாம் அடிக்கணும். அடிச்சுட்டு திரும்ப கீழே அதே மாதிரி நாம் அந்த ஹேங்கிங் இதில் நாம் அடிச்சுக்கணும். அடித்த பிறகு மேலே நம்ம திரும்ப செகண்ட் கோட்டிங்கும் நாம் அதில் அடித்து முடிச்சிடணும். இப்போது அந்த கோல்டு வித்து ப்ரௌன் மிக்ஸ் பண்ண பெயிண்ட்டை திரும்பியும் அந்த பெட்டல் ஷேப்பில் நாம் செகண்ட் கோட்டிங் அடிச்சுக்கணும். ஸ்டட்லேயும் அதே மாதிரி செகண்ட் கோட்டிங் அடிச்சுக்கிடணும். இப்போது கீழே ஹேங்கிங்காக இருக்கிறதுல க்ரீன் கலர் நாம் பெயிண்ட் அடித்து வச்சுக்கணும். இப்போ அந்த பெட்டல் ஷேப்பு மேலே பார்டர் மாதிரி நம்ம கோல்டு வச்சு ஒரு சின்ன பார்டர் மாதிரி லைன் இழுக்கணும். க்ரீன் பெயிண்ட் அடித்த பெட்டல் சுற்றி கோல்டு வித்து ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி அடித்த பெட்டலை சுற்றி அப்படி எல்லா இதுலேயும் அதை ஒட்டி பார்டர் மாதிரி நம்ம கோல்டன் கலரால் நம்ம ஒரு லைன் இழுக்கணும். அப்படி இழுக்கிறப்போ, ஏன்னா நம்ம பேஸ் பிளாக் கொடுத்துருக்கோம், ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் ஊட அந்த பிளாக் அந்த கோல்டு லைன் கொடுக்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கீழே ஒரு ரவுண்டை சுற்றி ஒயிட்டு, பேர்ல் ஒயிட்டு நாம் டாட்டாக நம்ம கொடுத்துக்கணும். அதை சுற்றி இம்ப்ரெஷன் இருக்கும், அந்த இம்ப்ரெஷனில் ஃபுல்லாக நம்ம டாட்டாக நம்ம கொடுத்துக்கிடணும். கீழேயும் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த ஹாஃப் கர்வு போட்டதுலேயும் நம்ம ரவுண்டாக இம்ப்ரெஷன் சின்ன சின்ன இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம், அதுலேயும் நாம் பேர்ல் ஒயிட் வச்சு நம்ம கொடுத்துக்கணும். அதே மாதிரி தான் கீழே ஹேங்கிங்லேயும் நாம் பேர்ல் ஒயிட் வச்சு நம்ம கொடுத்தான்னா அது ஹைலைட்டாக நமக்கு எடுத்து காமிக்கும். இப்போ கோல்டன் கலரை இந்த ஹேங்கிங் பீட்ஸுக்கெல்லாம் நம்ம கோல்டன் கலர் அடிச்சுக்கணும் ஏர் ஸ்டட்டில். அதே மாதிரி பெண்டன்ட்லேயும் நாம் அந்த குங்குரு பீட்ஸில் எல்லாம் கோல்டன் பீட்ஸ் பெயிண்ட் நாம் அடிச்சுக்கணும். அதில் இந்த ஹேங்கிங் டிசைன் இருக்குல்ல, அதில் உள்ள ஸ்டிக் பீடில் எல்லாமே ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு
எல்லாமே பார்த்து நம்ம வந்து கோல்டன் கலர் வந்து அடிச்சுக்கணும். அடிக்கிறப்போ அது வந்து இந்த பெண்டன்ட்டில் போய் படாதபடிக்கு நம்ம பார்த்து அடிக்கணும். லைட்டாக பட்டால் அது வந்து நம்ம டச்சப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம எடுத்து நாம் அடித்து கொஞ்சம் ட்ரையாக விட்டுறணும். அடிச்சுட்டு நாம் அங்கங்கே ஏதாவது கோல்டு இல்லை வேறு கலர் வந்து பிளாக்கில் வந்து பட்டிருந்தானா அதை வந்து டச்சப் பண்ணிக்கணும் நம்ம. அதே மாதிரி தான் இப்போ சைடு பீடு வந்து நாம் வந்து ரவுண்ட் பீடு வந்து நாம் கொடுத்துருக்கோம். ரவுண்ட் பீடும் நார்மல் பீடு நம்ம வச்சுருக்கோம். அது வந்து ரெட்டு ஆரும் பிளாக் ஆரும் நம்ம அடித்து வச்சுக்கிறோம். அதுலேயும் ஒவ்வொரு ரவுண்ட் பீட்லேயும் சுற்றி ஒயிட் டாட்டு நம்ம டாட்டாக வச்சுக்கணும். அதில் அந்த டாட் இம்ப்ரெஷன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம டாட்டாக வச்சுக்கிடணும். பிளாக்லேயும் அதே மாதிரி 6 இதுலேயும் நாம் அப்படியே டாட்டாக வச்சு எல்லாத்தையும் நாம் முடித்து வச்சுக்கணும். முடித்து ட்ரையாக விட்டுற வேண்டியது கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா இது எல்லாமே மெட்டாலிக் கலருங்கிறதுனால சீக்கிரம் வந்து அது ட்ரை ஆயிரும். ஃபஸ்ட்டு அடித்ததெல்லாம் லாஸ்ட் அடிக்கிறப்போ ஃபஸ்ட்டு அடித்ததெல்லாம் காஞ்சி போயிடும். இப்போ பார்த்தீங்கல்ல, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பிளாக்கில் வந்து நம்ம சைடில் பேக்கில் எல்லாமே நம்ம வந்து பிளாக் கலர் வந்து நம்ம இந்த சைடு பீடுக்கு நாம் அடித்து அதையும் காய வச்சிடணும். நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம அடிச்சிட்டோமா அப்படின்னு ஒரு தடவை எல்லாமே செக்கப் பண்ணிக்கணும். இப்போது ஸ்டட்டுக்கு வந்து நாம் ஸ்டட் பேஸ் வந்து நாம் அட்டாச் பண்ணுறோம். அதுக்கு வந்து E6000 தான் நான் வந்து பெரும்பாலும் இது எடுத்துக்குவேன். அது இல்லைன்னா ஆல் ஃபிக்ஸு இல்லைன்னா ஃபெவி ஃபிக்ஸு அதை வந்து நான் வந்து வாங்கி வச்சுக்குவேன். இப்போ வந்து அசம்பிள் பண்ணுறோம். வந்து 8 ரவுண்ட் பீடு நார்மல் பீடு இருக்குல்ல, கோல்டன் பீடு, அது வந்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டுன்னு மாறி நாம் கோர்த்துட்டே வரோம். அப்படியே 6 ஒரு சைடு வந்து 6 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீடு 2வது குழியில் வச்சு எடுத்த பீடும் அப்புறம் இன்னொரு சின்ன பீடும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் பெண்டன்ட்டை கோர்த்து இந்த லெஃப்ட் சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி ரைட் சைடு நம்ம கோர்த்துட்டு கியர் லாக் போட்டு நாம் அசம்பிள் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான் காய்ஸ். இப்போது நம்மளுக்கு பெண்டன்ட் மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.